guys, welcome to VD Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்களோட அம்மா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து 2 பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துர்க்கேன். அது வந்து தண்ணில ஊற வச்சிருக்கேன். இப்போ வந்து மீன் குழம்புக்கு எப்பவுமே புளி நிறைய தான் எடுக்கணும். புளிப்பு காரம்லாம் நிறைய கரெக்ட்டா இருந்தா தான் மீன் குழம்பு டேஸ்டா வரும். எங்க அம்மா சொல்வாங்க. இப்போ இத வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி புளியை லைட்டாக மட்டும் வடிகட்டிட்டு அரிசி கழுவின தண்ணியில் எப்பவுமே இந்த மாதிரி புளி 2வது தடவை அலசி வச்சா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுவும் எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க. இப்போ 3வது தடவை வடிகட்டுறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ புளி அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ மீன் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடைசி ஒரு தடவை நார்மல் தண்ணியிலே கழுவி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது புளி கரைசல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைப்பாங்க. அது எப்படி அரைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டுக்கு அரை மூடி தேங்காய், 10 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறாங்க. இப்போது மீன் குழம்பு தாளிக்க நாங்கள் எங்கள் அம்மா மண்சட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எங்கள் அம்மா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சூடாகட்டும். மீன் குழம்பு தாளிக்கு சில பேர் கடுகு வெந்தயம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வடகம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வடகம் நல்லா பொரியட்டும். வடகம் பொரிஞ்சோடனே ஒரு 10 பல் பூண்டை தட்டி வச்சுருக்காங்க எங்கள் அம்மா, அதையும் சேர்த்துக்கிறாங்க. இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு 40 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது தோல் உரிச்சு நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. மீன் குழம்புக்கு வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ நம்ம வெங்காயம் வதங்குற கேப்பில் புளி தண்ணியில் ஒரு 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இந்த மீன் குழம்பு
இந்த புளி கரைசல்லே சேர்த்துடுறாங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறாங்க. எங்களுக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரம் அவ்வளோ வேணாம்னா நீங்கள் 4 டீஸ்பூன்லேயே நிப்பாட்டிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கிறாங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறாங்க. இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைசலை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது அந்த புளிக்கரைசல் பாத்திரத்தில் லைட்டாக புளிக்கரைசல் ஊற்றிருக்கோம், அதை தண்ணி கலவி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் டேஸ்ட் பார்த்து உப்பு காரம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போது இந்த மீன் குழம்பு மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் போடலாம். இப்போ அந்த கேப்பில் மீன் ஃப்ரை எப்படி பெசறதுன்னு பார்க்கலாம். மீன் பெசற 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் 3 டீஸ்பூன். பத்து பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ அடுத்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயமும் ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்காங்க, அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ அதெல்லாம் போட்டு நல்லா பெசரிக்கலாம். இப்போது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். மீன் குழம்பு நம்ம நல்லா கொதிக்கும் போது மீனை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிட்டா மீன் குழம்பு ரெடி. ஊறி 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு.
நான் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல மீன் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நீங்கள் 2 அவுச்ச முட்டையை லைட்டாக கீரி சேர்த்தா அந்த அவுச்ச முட்டைக்குள்ளே மீன் குழம்பு இறங்கும் போது முட்டை சூப்பராக டேஸ்ட் இருக்கும். இப்போ வாங்க மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். 2 சைடும் நல்லா மீன் இந்த மாதிரி கலரில் வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ வாங்க என்னோட தங்கச்சிக்கு டேஸ்டிங் கொடுத்துடலாம். வாங்க என் தங்கச்சிக்கு டேஸ்டிங் கொடுத்துடலாம். அவளுக்கு சுடுதான், அதனால் நான் அவளுக்கு கூட்டி விட போகிறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ மீன் ஃப்ரை எப்படி இருக்குன்னு அவளுக்கு கொடுக்கலாம். இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரி மீன் குழம்பு முட்டையாக இருக்குது. மீன் குழம்புல முட்டை நல்லா ஊறி இருக்கு. இது எனக்கு கொடுத்தாங்களாம். ஆமாம் இருக்கா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.